ஸ்டார்டர்ஸ், ஸ்நாக்ஸ், ஆப்படைசர்ஸ் இந்த கேட்டகரியில் பண்ணுற ஸ்நாக்ஸும் சரி டிஷ்ஷஸும் சரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான கார்ன் பாலக் டிக்கி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கார்ன் பாலக் டிக்கி செய்யறதுக்கு முதல்ல பாலக்கீரையை வேக வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்த உடனே சுத்தம் பண்ணி வச்ச பாலக்கீரையை தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வேக வைக்கணும். ரெண்டு நிமிஷம் கழித்து வேக வச்ச பாலக்கீரையை சுடு தண்ணியிலேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து பாலக்கீரையை தண்ணியிலேருந்து எடுத்து நல்ல பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய சோளம் வேக வச்சு உரிச்சு வச்சுக்கணும். உரிச்சு வச்ச சோளத்தை முக்கால்வாசி மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்ட சோளத்தை கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கணும். அடுத்து நறுக்கி வச்ச பாலக்கீரையில் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்சர் நல்ல கோர்ஸாக இருக்கணும், மையாக இருக்கக்கூடாது. அதனால பார்த்து அரைக்கணும். ஒரு பவுலில் 2 மீடியம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து அரைச்சி வச்ச சோளம் பாலக் மிக்ஸ்சரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். டிக்கி ஃபில்லிங் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 4 டீஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் போட்டு மீதி இருக்கிற சோளத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்ச ஃபில்லிங்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். 20 நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து சின்ன சின்ன டிக்கீஸை அதை ஷேப் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கணும். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா செட் ஆகும். ஷாலோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி செஞ்சு வச்ச டிக்கீஸை ஒன்றா பேனில் போட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அருமையான கார்ன் பாலக் டிக்கி தயாராக இருக்குது. சூப்பரான கார்ன் பாலக் டிக்கி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது அருமையான டிஷ். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ். இது நீங்கள் மின்ட் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.